வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையத்துக்கு அடுத்து இருக்கிற கவுண்டர் மில்ஸ், அதாவது ஜிஎன் மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற கொங்குநாடு காலேஜோட கோவிட் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சேவா பாரதி சார்பாக, சுவாமி விவேகானந்தா சேவா கேந்திரம், சேவா பாரதி கோயம்புத்தூர் சார்பாக இங்கே வந்து இன்றைக்கி தான் தொடங்குறாங்க. கோவிட் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்துட்டு டெய்லி ஒரு 3000 கேஸுக்கு மேலே ஆகிட்டு இருக்கிறனால இப்போ நிறைய பக்கம் இந்த மாதிரி ஐசோலேஷன் தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இன்றைக்கி தொடங்குறதா சொல்லி நியூஸ்க்காக வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்திருக்கேன். நான் வாங்க உள்ளே போவோம். உள்ளே எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்க போகிற இந்த கொரோனா கேர் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருமாண்டம்பாளையம் ரயில்வே கேட், அதாவது ஜிஎன்எல்ஸ்லேருந்து உருமாண்டம்பாளையம் போகிற வழியில் இருக்கிற ரயில்வே கேட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே ஒட்டியே இருக்குது. நாங்கள் உள்ளே அப்படியே போகலாம். நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தியிருக்காங்க. சேவா பாரதியோட ஆம்புலன்ஸ் இருக்குது. சிவசந்தா தாய்சேய் மலர் மருத்துவமனை, இதான் என்ட்ரன்ஸ். செக்யூரிட்டி இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து அப்படியே வந்தோம்னா லைனாக ஒரு அலுவலகங்கள் மாதிரி போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். என்னென்ன அலுவலகங்கள் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் செவிலியர் சோதனை அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கே தான் செக் பண்ணுவாங்க போட்டுருக்கு வர்றவங்கள ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி. இங்கே டோட்டல் பெட்ஸ் எவ்வளோ இருக்குது, 300 பெட்டு போட்டிருக்காங்க. இன்னையிலேருந்து தான் என்ட்ரி ஆரம்பிக்கிறதுனால எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னுங்கிறது இங்கேயே என்ட்ரி பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்தால் அட்மிஷனு, ஆஃபீஸு, கம்ப்யூட்டர் போட்டிருக்காங்க. பிரிண்டரு கம்ப்யூட்டர்லாம் போட்டு இங்கே தான் என்ட்ரி பண்ணுவாங்கன்னு எனக்கு கம்ப்யூட்டரைஸ்டு. அதுக்கு அடுத்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா தொடர்பு அதிகாரி. ஏதாவது வர்றவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸு மற்ற இதில் பற்றி இங்கே பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து டிஸ்சார்ஜு இந்த ஏரியா. இங்கே கவுன்சிலிங் அடுத்தது. இதுக்கு அடுத்தது ஆஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்களுக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கு. இப்போ இந்த வழியில் தான் நம்ம வந்தோம். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து உள்ளே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்குமே இந்த பில்டிங் தான். இங்கே தான் சிகிச்சை மையம் இருக்குது. இது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது ஒரு 400 மீட்டர் பக்கம் வரும். இப்போ அங்கே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த பஸ் இருக்கு இல்லையா, இந்த பஸ்ஸில் தான் வந்து ஆக்சிஜன் செரிவிட்டியோடு வச்சுருக்காங்க. ஒரு 15 பேர் அட் டைமில் வந்து ஆக்சிஜன் கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. பின்னாடி தெரியுது பாருங்கள் பஸ்ஸு. இது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ அங்கே உள்ளே போய் பார்ப்போம் பஸ்ஸுக்குள்ளே எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், பஸ் பின்னாடி பக்கம் ஒரு 4 சிலிண்டர் வச்சுருக்காங்க. நல்லா பெரிய சிலிண்டர் 4 வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் இந்த ஆக்சிஜன் இது வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? ஆக்சிஜன் மாஸ்கோடு வச்சுருக்காங்க. நல்ல சீட்டெல்லாம் நல்லா கேப் விட்டு போட்டிருக்காங்க. ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. பஸ்ஸே ஆல்ட்ரு பண்ணி இது பண்ணி போட்டிருக்காங்க. அதே போல் பாருங்கள், உள்ளே வந்தால் அந்த கழிப்பறைகள்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி இங்கே சானிடேஷன் ஃபெசிலிட்டியோடு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இதுதான் அந்த நோயாளிகளை தங்க வைக்கக்கூடிய அறைகள். அதாவது இங்கே லேடிஸ் ஹாஸ்டலாக இருந்தது தான் எடுத்துருக்குறாங்க. எடுத்து உள்ளே ஆல்ட்ரு பண்ணி தங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வெளியில் இருக்கிற டேபிள், சின்ன சின்ன டேபிள் தெரியுதுங்க, ஒவ்வொரு ரூமுக்கு வெளியே. இங்கே தான் சாப்பாடு மருந்தெல்லாம் வைப்பாங்க. அந்த பேஷண்ட் அவங்க எடுத்துக்கணும். ஒரு ரூமுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களை ஒரு ரூமுக்கு 2 பேர் அலோவ் பண்ணுறாங்க. பெட்டு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு ஆவி பிடிக்கிற மிஷினு, தண்ணி பாட்டிலு, சோப்பு, சேர், மேலே ஃபேனு, லைட்டு, எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற பில்டிங் தெரியுது இல்லைங்களா, இதில் லேடிஸ் ஹாஸ்டலாக இருந்தது பாருங்கள். இது எல்லாமே ஒரு சில இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் +4 இருக்குது. இப்போ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. இந்த சைடு பில்டிங் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா வயசானவங்க பெண்களை அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரில் எல்லாமே கொஞ்சம் சின்ன எங்கேஜாக இருக்கிறவங்களை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க மேலே. இங்கே உள்ளேயே பார்த்திங்கன்னா மெடிக்கல் இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா, உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு தேவையான மாத்திரைகளை அவங்களுக்கு பேஷண்ட் கையில் கொடுத்துட்றாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஆக்சிஜன் செறிவூட்டி மிஷின் வச்சுருக்குறாங்க. இங்கே அட்மிட் ஆகிறவங்கள யாராவது ஒருத்தருக்கு எமர்ஜென்சினா
இங்கே வந்து உடனடியாக ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். அதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. நம்ம வெளியும் பார்த்துருப்போம், ஆக்சிஜன் பஸ் ஒன்று இருந்திருக்கும். அது இல்லாமல் இங்கே உள்ளே வந்து ஒரு ஆக்சிஜன் மிஷின் வச்சுருக்குறாங்க. அதே போல் இந்த இடம் பார்த்திங்கன்னா வார்டன் போட்டிருப்பாங்க. நம்ம வார்டன் பக்கத்துலேயே டாக்டர் நர்ஸு 2 பேர்த்துக்கு ரூம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஏதாவது இங்கே இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு அனௌன்ஸ் பண்ணோன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா சேவா பாரதியோட வாலண்டியர்ஸு. பிபிஇ கிட் போட்டிருக்காங்க. இவங்க தான் இங்கே ஒர்க் பண்ண போகிற வாலண்டியர்ஸு. இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், பிபிஇ கிட்டு, ஃபைல்ஸு, கிருமி நாசினி, நெபுலைசரு, இல்லை நெபுலைசரு இல்லை நீங்கள் வர்ற பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்குறதுக்காக வச்சுருக்காங்க. இது வாட்டர் கேனு, பெட்டு எல்லாமே நிறைய வந்திருக்கு. இங்கே வந்து அட்மிட் ஆகிறவங்களுக்காக கொடுக்குறக்காக வச்சுருக்குறாங்க இவ்வளோ ஐட்டம். ஓகே நண்பர்களே, நான் இப்போ இவ்வளோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஐசோலேஷன் சென்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். எப்படி செயல்படுதுன்றதையும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சிம்டம்ஸோட கொரோனா பாதிச்சிருந்தாங்கன்னா இங்கே கொங்குநாடு காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. இங்கே நல்லா பார்த்துக்க. இங்கே சாப்பாடுலேருந்து எல்லா மருந்து எல்லாமே இலவசம் தான். எதுக்கு பைசா எல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன்.